ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுடைய ட்ரம்பட் சாக்ஸ் கர்னேராஜ் சேனல். இதில் வந்து ட்ரம்பட், சாக்ஸோஃபோன் இதனுடைய லெசன்ஸ் உங்களுக்கு ஸ்கேல் ப்ளஸ் ஒரு சாங்கோட நான் உங்களுக்கு நோட்ஸோடு கொடுப்பேன். ஏற்கனவே ஒரு சேனல் வச்சுருந்தோம், அந்த சேனல் லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த சேனலை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஸ்கேல் வாசிக்க தெரியுது, பாட்டு வாசிக்க தெரியல, இது அதிக பேருடைய கேள்வியாக இருக்குது. ஸோ ஒரு பாட்டு வாசிக்கணும்னா ஸ்கேல் முக்கியம். ஸ்கேல் வாசி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் எப்படி நம்ம பாட்டு வாசிக்கிறதுன்றது தான் இந்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இப்போது எஃப் மேஜர் ஸ்கேல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எஃப் மேஜரில் இது வரைக்கும் எனக்கு நான் வாசித்தது இல்லைன்னாக்க இதுதான் எஃப் மேஜர் ஸ்கேல். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கேல். நேஷ்னல் அந்தம் எல்லாம் வாசிப்பாங்க. முக்கியமான சில ஃபோக் சாங்ஸ்லாம் அதில் வரும். அதாவது குத்து பாடலாம் நிறைய அதில் வாசிக்கலாம். இம்பார்ட்டண்ட்டான ஸ்கேல். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? இது எஃப். இதில் என்ன சாங் இப்போ வாசிக்க போகிறோன்னா, புது மாப்பிள்ளைக்கு பப்பரேன்னு சொல்லி ஒரு சாங் இருக்கு இல்லைங்களா? புது மாப்பிள்ளைக்கு பப்பரே சொல்ல யோகமடா, அந்த சாங் தான் நம்ம வாசிக்க போகிறோம். இப்போ வாசித்து காட்டணும் உங்களுக்கு. இந்த சாங் நான் ஏன் எடுத்தேன்னாக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிகினருக்கு. ஒன்றுமே தெரியல சார் வாசிக்கணும் அப்படின்றவங்களுக்கு இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. எஃப் மேஜர், எஃப், ஜி, ஏ, பி ஃப்ளாட், சி, டி, இ, எஃப். இதுதான் ஸ்கேல். இதுதான் சரிகம பதனிசா. வாசிக்கலாமா? எஃப், ஜி, ஏ, பி ஃப்ளாட், சி, டி, இ, எஃப் இருக்க ஒரு கீயும் ஹை பிச்சாக போகணும். ஓகேங்களா? அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு வாசிச்சோம்ல எஃப், அதிலிருந்து கீழே, அதாவது லோயர். இந்த ஸ்கேல் தான் எஃப் ஸ்கேல் தான். இப்போ நம்ம வாசித்தது மிடில், அதாவது ஸ்கேலினுடைய நடுப்பகுதி. ஓகே, அதிலிருந்து கீழே பிச் கம்மியாகும், லோ பிச். எஃப், இ, டி, சி. எஃப், இ, டி, சி, பி ஃப்ளாட், ஏ. இது வரைக்கும் வாசித்தா போதும். நம்ம எல்லா சாங்குமே இதில் கவர் பண்ணிடலாம். அதாவது மேஜர் ஸ்கேலில் வர சாங் எல்லாமே இதில் கவர் பண்ணிடலாம். ஓகேவா? எஃப் வாசித்தோம், எஃப் டு எஃப் வாசித்தோம் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக எஃப்லேருந்து கீழே வாசித்தோம். எஃப், இ, டி, சி, பி ஃப்ளாட், ஏ. ஓகேவா? இப்போ பாட்டு வாசிக்கலாமா? புது மாப்பிள்ளைக்கு எங்கேருந்து ஆரம்பிக்குதுனாக்க எஃப்லேருந்து கீழே வாசித்தோம்ல, எஃப், இ, டி, சி. அந்த சியிலேருந்து பாட்டு ஆரம்பிக்குது. ஸ்கேல் இதான். அதாவது எஃப் ஸ்கேல்னாக்க பாட்டு எஃப்பில் தான் ஆரம்பிக்கும். சி ஸ்கேல்னால் பாட்டு சியில் தான் ஆரம்பிக்கும் கிடையாது. எங்கே வேணால் பாடல் ஆரம்பிக்கும். அது வந்து கம்போசருடைய, அது அவங்களுடைய சிந்தனை. ஓகேவா? வாசிக்கலாங்களா? சிசி சிசிஎஃப், எஃப்ஜிஏ. நோட்ஸ் தெரியும், இதே போல் பாடுங்க. சிசி லோப் சவுண்டு, சிசி, எஃப், எஃப்ஜிஏ. புது மாப்பிள்ளைக்கு பப்பரேன்றது ஏ, 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 ஏ அங்கே நிற்கிது. ஏ, 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 ஏ இதே பொசிஷன் தான். வாசிக்கலாமா? ஏ, 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 ஏ நல்ல யோகமடா, அந்த இடத்துல இருந்தே ஏலேருந்தே ஆரம்பிக்குது. ஏ, 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 பி ஃப்ளாட், ஏ, ஜி. இப்படி வாசிக்கணும். பி ஃப்ளாட்னு சொல்லாமல் நான் ஏ பின்னு பாடுறேன் பாருங்கள், சரியாக இருக்கும் பாடுறதுக்கு. ஏ, 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 பி, ஏ, ஜி.
ஏஏஏபிஏஜி பின்றது இது. ஸோ பி ஃப்ளாட்ன்றது பாடுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால நான் ஃப்ளாட்னு பாடாமல் பின்னு பாடுறேன். மற்றபடி அது பி ஃப்ளாட் கீ தான். ஏஏஏ பி ஃப்ளாட் ஏஜி இப்படி சொல்லிட்டு வாசிங்க. இப்போ இதுலேயும் பப்பரே வரும்ல, ஜி 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 அப்படியே வாசிக்கணும். பப் ஏஏஏ பி ஃப்ளாட் ஏஜி ஜி 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 ஜி. அந்த மணமகள் தான் சிசிஇ இஎஃப்ஜி. இதுலேயும் பப்பரே வரும். திரும்ப ஜி 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 அதே நோட்ஸ் தான். சிசிஇ இஎஃப்ஜி ஜி 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 ஜி. வந்த நேரமடா ஜி 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 ஏஜிஎஃப். வந்த நேரமடா ஜி 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 ஏஜிஎஃப் எழுதி வச்சு இப்படியே பாடுங்க. ஜி 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 ஏஜிஎஃப். தமிழில் தெரியல, எனக்கு இங்கிலீஷில் வரல, தமிழ் தான் எனக்கு தெரியுன்ற மாதிரிலாம் யோசிக்க வேணாம். இப்படியே பாடி பொசிஷன் பார்த்து இப்படியே வாசிங்க. ஒரு 5 பாட்டு 6 பாட்டு 10 பாட்டுக்கிட்ட வாசிட்டாக்க நம்ம பேண்டில் வாசிக்க ஆரம்பித்து விடலாம். எல்லாத்துக்கும் ஏஏஏஏ ஜி 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 எஃப் 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 இந்த பப்பரே கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்லேருந்து வாசிக்கலாமா? நோட்ஸ் எழுதி வச்சிருந்தீங்கன்னா அப்படியே கூடவே வாசிங்க, ஸ்லோவாக வாசிக்கலாம். ஓகே, அடுத்து ஹை பிச். புது ஓவியம் போல் இருபால் இருபால். ஓகே, நோட்ஸ் ஒன்று தான் பாருங்கள். எஃப் எஃப் சி 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 பி பி ஃப்ளாட் 3 டைமு, ஏ வந்து 3 டைமு. எஃப் எஃப் சி 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 ஹை பிச், பி 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 ஃப்ளாட் 3 டைமு, ஏ ஏ ஏ 3 டைம். நோட்ஸை பார்த்து அழகாக வாசிங்க. எஃப் எஃப் சி 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 வி பி பி ஏ ஏ ஏ. நான் பி ஃப்ளாட் தான் சொல்லணும், திரும்ப ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பி ஃப்ளாட் தான் கீ, பாட்டை வரது பி ஃப்ளாட் தான். நான் பிபிபின்னு பாடும்போது பாட முடியுது, அதுக்காக. எஃப் எஃப் சி 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 பி 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 ஏ ஏ ஏ வாசிக்கலாம். எஃப் சி 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 பி ஃப்ளாட் ஏ ஏ ஏ. ஓகே, 2 டைம் வாசிக்கணும். புது ஓவியம் போல் இருபால் இருபால் ஒரு வார்த்தை தான் வேற, டோன் ஒன்று தான், சவுண்டு ஒன்று தான். ஸோ ஒரே நோட்ஸு தான். இந்த ஒரு லைனை 2 டைம் வாசிக்கணும். வாசிச்சா முடிஞ்சிச்சு. டரரரரா லாஸ்ட் லைன். டரரரரா டரரரரா டரரரரா. ஜி 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 ஏ பி ஃப்ளாட். ட ட ட ட ட எஃப் 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 ஜி ஏ. பாடல்னா வாசிக்க முடியாது, நான் பாடுற மாதிரியே பாடுங்க. ஜி 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 ஏ பி ஃப்ளாட் எஃப் 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 ஜி ஏ. இஇஇஜிஎஃப் இஇஇஜிஎஃப் முடிஞ்சிருச்சு. ஸ்கேல் வாசிக்க தெரியும், பாட்டு வாசிக்க தெரியல. நான் எப்படி பாட்டு வாசிக்கிறதுனா, நோட்ஸ் பார்த்து இதே போல் பாடி பாட்டு வாசிக்கணும். போர் அடிக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னா ட்ரம்பட் யார்ட்டாச்சும் கொடுத்துருங்க. தேங்க்யூ.